எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரும் மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஒரு காயம் வந்தா ரத்தம் கொஞ்ச நேரத்துல நிக்கணும். ஆனா சிலருக்கு அது சாத்தியமே ஆகாது. அதுதான் ஹீமோஃபீலியா. இது வெளியில பெருசா தெரியாத ஒரு பிரச்சனை. ஆனா சரியான கவனம் இல்லைன்னா சிறிய காயம் கூட பெரிய ஆபத்தாக மாறக்கூடும். இதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டியதும் அவசியம்தான். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹீமோஃபீலியா பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை இரத்த மாற்று சிகிச்சை துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் டயானா ஷர்மிளநாதன் அவர்கள். அவங்கள நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம டைரக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹீமோஃபீலியா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஹீமோஃபீலியானா அது ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட நோய். நீங்க இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரத்தம் வந்து உறையாது. ஹீமோஃபீலியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரத்தம் உறையாது, ரத்தம் கட்டாது, ரத்தம் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மரபணு சார்ந்த நோய், ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். இது வந்து என்ன வகையான நோயா இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க டாக்டர்? இது வந்து ஹெரிடிட்டரி டிஸார்டர், ஜெனட்டிக், அதாவது நம்ம மரபணு மூலியமா பரவுறதுனால அது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வரும். ஓகே டாக்டர், இது வந்து எப்படி வந்து அது உருவாகுது டாக்டர்? இது பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து குடும்பத்துலேருந்து வருது. மரபணுவில் தாய் தந்தை கிட்டேருந்து வரது தான் மரபணு நோய் சொல்லுவோம். ஒரு 30% பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன்ஸ்லேயே திடீர்னு அது மாற்றம் ஏற்படுற மாதிரியும் வர வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் சதவீதம் பார்த்தீங்கன்னா மரபணு சம்மந்தப்பட்டது. இப்போ இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் நோயாக வெளியில் தென்படும். பெண்கள் வந்து கேரியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஜீனை அவங்க அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக தொந்தரவு இருக்காது. ஆனால் ஆண்கள் தான் இந்த நோயால் பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு ஆண் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவரோட பிள்ளைங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள 50% தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஆனால் ஒரு பெண் கேரியராக வந்துச்சுன்னா அவங்களோட ரெண்டு பொண்ணுங்க 2 பசங்கன்னா அதில் 50% வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து பெண்களுக்கு வந்து வரவே வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, வரவே வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. இது எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்குங்க இல்லைங்களா, அதுலேருந்து வர ஒரு மரபணு சம்மந்தப்பட்ட நோயின்றதுனால பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து கேரியர் தான். அதாவது அவங்களுக்கு நோய் அவ்வளோ தென்படாது. அவங்க அடுத்த தலைமுறைக்கு அது பெண் வந்து ஆண் குழந்தைக்கு அது பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஜீன் மரபணு பொருளாக ஆண் குழந்தை பாதிக்கப்படும். ஆனால் பெண்களே பாதிக்கப்பட முடியாதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, இந்த கன்சாங்கினஸ் மேரேஜ் சொல்லுவோம். அது மாதிரி கொஞ்சம் ரேரான அபூர்வமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2 மரபணுவும் அந்த பெண்ணுக்கு வந்து தப்பாக உள்ள வருதுன்னா நோய்பட்டு அவங்களுக்கு வந்து இது வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இதோட சிம்டம்ஸ், அதாவது இதோட முக்கியமான அறிகுறிகள்னா என்ன டாக்டர்? ஓகே, அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஹீமோஃபீலியான்றது வந்து என்னன்னா அந்த மரபணுனால நம்ம ரத்தத்தில் வந்து உறையக்கூடிய புரது இருக்கிறது தான் புரோட்டீன் சொல்லுவோம். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், பிளட் கிளாட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரத்தம் உறைஞ்சி போகிறது, அதுக்கான ஃபேக்டர்ஸ் அதை தான் இந்த ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்காது. ஹீமோஃபீலியா ஏ அண்ட் பி, ஏ வந்து ஃபேக்டர் 8 டெஃபிஷியன்சி, பி வந்து ஃபேக்டர் 9 டெஃபிஷியன்சி. இப்போது இந்த ஃபேக்டர் டெஃபிஷியன்சி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 50% ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது பாதிக்கப்பட்டவங்களே சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு 10%. ஸோ அதை வச்சு நம்ம இதை 3 வகையாக பிரிக்கிறோம். மைல்டு, மாட்ரேட் அண்ட் சிவியர் சொல்லுவோம். சிவியர்னா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க. 1% கீழே இருக்கிறவங்க தான் வந்து சிவியர். இதில் பார்த்தீங்கன்னா ஹீமோஃபீலியாவில் பாதிக்கப்பட்டவங்களில் 70% to 80% வந்து சிவியரில் வராங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். குழந்தை பருவத்திலே அவங்களுக்கு இதுக்கான அறிகுறிகள் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், உட்காடுறோம், நம்மளுக்கு வந்து உள்ள ரத்தமாக கசியுது கிடையாது. பட் இவங்களுக்கு வந்து நார்மலாக உட்காந்து எழுந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை தவழக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ காரணமே இல்லாமல் அடியே படாமல் கூட ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். மூக்குலேருந்து ரத்தம் வரும். குழந்தையோட முட்டி, அந்த தவழற வயசு, அந்த 1 வயசு அப்படி தவழக்குள்ளே குழந்தைக்கு வந்து 8 மாதம் அப்படின்னா முட்டி வீங்க ஆரம்பிக்கும். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியராக, அதாவது சுத்தமாக அந்த ஃபேக்டர் 8 இல்லைன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மூளைக்குள்ளே ரத்தம் கசிஞ்சு அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். ஸோ பொதுவாக இப்போ காரணமே இல்லாமல் ரத்தம் அதிகமாக கசிய ஆரம்பிக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து முதல்ல இதை வந்து நம்ம ஹீமோஃபீலியா ஒர்க் அப் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட், பல் டாக்டர் கிட்ட போய் முதல் தடவை அதை கண்டுபிடிப்பாங்க.
பல்லு ட்ரீட்மெண்ட், பல்லு வெளியில் எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரத்தம் போக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ கண்டுபிடிச்சி வருவாங்க. அதனால் நான் சொன்ன மாதிரி அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட ப்ரெசன்டேஷன் இருக்கும். பொதுவாக ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் குழந்தை பருவத்திலே வந்துடும். மைல்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆகாது. அடிப்பட்டால் மட்டும் ரத்தம் நிற்காமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ டவுட் பண்ணி இப்போ ஸ்கூல் பருவத்தில் அந்த விளையாட்டுக்கு போக்குள்ள காயம் ஆச்சு, அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ரத்தம் நிற்காது. அப்போ அந்த டவுட் வந்து அதுக்கப்புறம் அவங்க டெஸ்டிங் கூட்டு வரப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு ரத்த கசியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் நம்ம ஒரு அடையாளமாக வச்சு கண்டுபிடிக்கலாமா? எந்தெந்த பகுதிகளில் அது மாதிரி நடக்கும் தவழற குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த முட்டியில் ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லைங்களா? தவழும் போது நம்ம முட்டியில் தான் அந்த ப்ரெஷர்லாம் கொடுக்குறோமோ, எங்கே ப்ரெஷர் விழுதோ அங்கே. அப்புறம் அந்த கை முட்டி அது 4 வச்சு தான் அந்த குழந்தை வந்து தவழ்ந்து போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா முட்டி வந்து வீங்க ஆரம்பிக்கும். அடிபட்டிருக்காது, வீக்கம்னா வெளியில் உங்களுக்கு ரத்தம் தெரியாது. மூட்டுக்குள்ள இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள வந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசா வீங்கும், செவந்து போயிடும், குழந்தை வலியினால அழுவும். ஆனால் வெளியில் உங்களுக்கு எதுவுமே காயமோ ரத்தம் கசிஞ்சதோ எதுவுமே இருக்காது. சில சமயம் பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து தானாகவே ஸ்பான்டேனியஸ் ப்ளீட் சொல்லுவோம், தானாகவே அடியே படாமல் ரத்தம் வர ஆரம்பிக்கும். பல்லில் நான் சொன்ன மாதிரி பல்லில் வரும். அது மாதிரி ரொம்ப ரேர். ஆனால் சிவியராக, அதாவது உயிருக்கே பாதிப்பான நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு குழந்தை மயக்கமாயிடும், என்னன்னே தெரியாது. அப்புறம் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளைக்குள்ளே ரத்த கசிவு இருக்கும். ஸோ இல்லைன்னா சம்டைம்ஸ் யூரின்லலாம் அந்த மாதிரி மோஷன் இல்லை யூரின்ல பிளட் வரும். ஓகே டாக்டர், இப்போ வந்து வெளியில் அப்படின்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள ரத்த கசிவு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏர்லியராகவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா டாக்டர்? இப்போ ஏற்கனவே ஹீமோஃபிலியாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா அவங்களுக்கே அவங்களால அது உணர முடியும். அவங்க இப்போ எழுந்திரிச்சு நடப்பாங்க, எங்கே போகிறாங்கன்னா அந்த மூட்டு, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கால் மூட்டு இருக்குது பாருங்க, நீ ஜாயிண்ட் முட்டில் தான் அதிகபட்சமாக வந்து இந்த ரத்த கசிவு ஏற்படும். அவங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஸ்லோவாக அது வந்து சூடாக ஆரம்பிக்கும், வார்மாக இருக்கும் ஜாயிண்ட்டு, சத்தம் பபிள் மாதிரி உள்ள சத்தம் கேட்கும். ஏன்னா உள்ள ரத்தம் ஆரம்பிக்குது கசீரத்துக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கி பெருசாகி செவந்து போயிடும். அவங்களால வந்து அந்த வலியால் ஒன்றுமே செய்ய முடியாது. இம்மிடியேட்டாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களே வந்துடுவாங்க. ஓகே டாக்டர், இது இந்த ஹீமோஃபீலியா வர்றதுக்கான முக்கிய காரணம், அதாவது இந்த ஜெனட்டிக் இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் டாக்டர்? ஜெனட்டிக் டிசார்டர் தான் இது மரபணு சார்ந்த நோய் தான். இது ஆப்ஷனே கிடையாது, வேற வழி இல்லாததுனால இது பெரும்பாலும் நம்ம வந்து வேற எந்த காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இது வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி 70% வந்து கண்டிப்பா ஃபேமிலியில அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுதான் அடுத்து அந்த குழந்தைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அப்படி போகுது. ஓகே டாக்டர், இதில் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீமோஃபிலியா ஏ அண்ட் பி அதெல்லாம் சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஹீமோஃபிலியா ஏன்றது ஃபேக்டர் 8 டெஃபிஷியன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட பர்சன்டேஜ் அதிகம். அதாவது இது பரவல் அளவில் இது கொஞ்சம் அதிகம். ஆண் குழந்தைங்களில் நான் சொன்னது 5000 ஆண் குழந்தையில் ஒரு குழந்தைக்கு இது வந்து பாதிக்கப்படும். இந்தியாவோட கரண்டான இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் குழந்தைங்கள் ரொம்ப ரேர், பட் 30,000 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண் குழந்தைகள் எடுத்திங்கன்னா 5000 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை ஹீமோஃபிலியோட பிறக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 2025 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் பிரகாரம் இந்தியாவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேஷண்ட்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்மளோட கணக்கு என்ன சொல்லுதுன்னா, சயின்டிஃபிக்காக நம்ம கணக்கு எடுத்து பார்க்கக்குள்ள 100,000க்கும் மேலே கூட இன்னும் பேஷண்ட்ஸும் பாதிக்கப்பட்டு நம்ம மக்கள் இடையில இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்கள நம்ம வந்து கண்டுபிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை, மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிட்ட போய் ஒரு ஹாஸ்பிட்டல் எது பக்கத்தில் இருக்கோ அதை போய் செக் பண்ணணும் அப்படின்றது மக்களுக்கு இன்னும் அது தெரியல. ஓகே டாக்டர், இப்போ இந்த நோயோட தீவிரத்தை மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியம். இதை நீங்களாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க டாக்டர்? ஹீமோஃபிலியா ஏ அண்ட் ஹீமோஃபிலியா பி. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தவங்க வராங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு ஸ்கூல் பையன் வரான், இந்த மாதிரி அடிபட்டு ரத்தம் நிற்கவே இல்லை அப்படின்னு வரக்குள்ள நம்மளுக்கு அது தெரியும். நார்மலாக ரத்தம் நிற்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு அப்படியே கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ காட்டன் பேடு எவ்வளோ வச்சு அமுத்திட்டா இருந்தால் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு வந்து டவுட் வந்துடும், இப்போ இது ஒரு ஹீமோஃபிலியாவாக இருக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ தான் பியை விட அதிகம். ஸோ நாங்கள் எங்களோட முதல் கவனம் வந்து ஹீமோஃபிலியா ஏவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரத்தம் டெஸ்ட் தான் இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா சிம்பிள் பிளட் டெஸ்ட்ஸே இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் கூட போக தேவையில்லை. பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணால் கூட போதும். பிடி, சிடி, பிடி, ஏபிடிடி அந்த மாதிரி இந்த ரத்த சம்மந்தப்பட்ட ரத்த உரையிறதுக்கான கிளாட்டிங் டெஸ்ட் இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர், அதாவது ஃபேக்டர் 8 எவ்வளோ இருக்குன்னு டைரெக்டாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, எத்தனை சதவீதம் வந்து
போது ஃபேக்டர் 8 அவங்களுக்கு இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 100%ன்றது நார்மலாக எல்லாருக்குமே ஃபேக்டர் 8 இருக்கும். இவங்களுக்கு இந்த மைல்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு 5% மேலேயே இருக்கும் அவங்களுக்கு. 1லேருந்து 5% தான் இந்த மாடரேட் இந்த மாதிரி வரவங்க. 1 கீழே இருக்கிறவங்க 1% கீழே இருக்கிறவங்க வந்து சிவியர்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபேக்டர் இப்போ வந்து ஹீமோஃபிலியா பினா நான் சொன்ன மாதிரி ஃபேக்டர் 9 டெஃபிஷியன்சி, அதுவுமே ஃபேக்டர் அசேஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலாக வந்து நார்மலாக எத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த ரத்தம் வந்து உறையும் டாக்டர்? இந்த ஹீமோஃபீலியா இல்லாமல் இருக்கிறவங்க கூட அடிப்பட்டா ரத்தம் வருது அப்படின்னா எவ்வளோ நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கிளாட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து நார்மலாகவே பிளட் வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்குவீஸ் பண்ணி எது பண்ணாலுமே அது வந்து நின்றுடும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்டப்போ எவ்வளோ வந்துட்டே இருந்தோம் அது அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி வெளிக்காயம் இல்லாமல் உள்காயத்தில் வருது. மூளை ரத்த கசிவாகிறப்ப உயிருக்கு ஆபத்தாயிடும். உள்ள வயிற்றுக்குள்ளே எங்கேயோ குடலில் ரத்த கசிவு வச்சுனாலும் உயிருக்கு ஆபத்தாகும். முட்டியில் வந்து ஆகிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த முட்டையே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுடும். அதனால அவங்களால எழுந்து நடக்கிறது அதை மாதிரி செய்ய முடியாது. வெளிக்காயங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிடும். ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க இல்லை எங்கே போய் அடிபட்டுதுன்னா அது வந்து அந்த ரத்தம் நிற்காம கசிஞ்சிக்கிட்டே இருக்கக்குள்ள அது ஒரு பிரச்சனை தான், உயிருக்கே ஆபத்தாகும். அடுத்து எங்கே இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இப்போ பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த மாதவிட மென்ஸ்ட்ரல் ப்ளீட் வந்து போயிட்டே இருக்கும், அது நிற்காம அது ஒரு ப்ராப்ளம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு சர்ஜரி பிளான் பண்ணுறோம், ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னுக்குள்ள வந்து கண்டிப்பாக ரிஸ்க். இப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம எந்த பேஷண்ட் ஆப்ரேஷன் எடுக்கிறனாலும் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் எடுப்போம். ஸோ அதில் வந்து இவங்களை நம்ம கண்டுபிடிச்சிரும், பிக் பண்ணிடுவோம். கண்டுபிடிச்சி அந்த ஃபேக்டரை கரெக்ட் பண்ணிட்டு தான் சர்ஜரிக்கு எடுக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து என்னென்ன பரிசோதனைகள் இருக்குது இந்த ஹீமோஃபிலியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன பரிசோதனைகள்லாம் செய்கிறாங்க? ஹீமோஃபிலியா இப்போ நான் சொன்ன மாதிரி தடவை வரவங்களுக்கு என்னதான் நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த பேசிக் பிளட் டெஸ்ட் இருக்குது. இது தவிர ஃபேக்டர் அசேஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டெஸ்ட் தான். நீங்கள் வந்து ஜெனட்டிக் ஜீன் லெவலில் போய் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஏற்கனவே ஹீமோஃபிலியாவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தவர் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு குழந்தை வேணும், அப்போ என் குழந்தைக்கு வருமா அந்த பயம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங்னு பண்ணுவோம். ஜெனட்டிக் கவுன்சிலிங்னா அவங்க ஜீன்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, உங்கள் குழந்தைக்கு வரதுக்கான ரிஸ்க் என்ன, இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். இது தவிர இப்போ ஒருவேளை அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் அவங்களுக்கு பயம் இருக்கும். கண்டிப்பாக நான் கன்சீவ் ஆகிட்டேன், ஏன் குழந்தை என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுக்கே வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். கொரியானிக் வில்லை சாம்பிளிங் சொல்லுவோம். அதாவது அந்த கர்ப்பப்பை உள்ளே இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ளூயிட் அதுலேருந்து எடுத்து கூட நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு இருக்கா, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்த ஆன்டிநேட்டல் டெஸ்டிங்லேயும் பண்ணி பார்க்கலாம். ஜெனட்டிக் கவுன்சிலிங்கும் பண்ணலாம். ஜீன் லெவல்லையுமே நம்ம ஸ்டடி பண்ணி ஒருத்தவங்கள கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போது கன்சீவாக இருக்கக்குள்ளே குழந்தைக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணால் நம்ம அதை வந்து க்யூர் பண்ண முடியுமா? யூஸ்வலாக வந்து இது வந்து க்யூரபிளா? ஹீமோஃபிலியா வந்து க்யூரபிள் கிடையாது, ஏன்னா அது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்ன்றதுனால. ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் அந்த மரபணுவே போய் நம்ம சரி பண்ணி குணப்படுத்துகிற அளவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். அதனால நான் வந்து 100% இது வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிறது தவறு. சரி பண்ணலாம், ஆனால் நம்ம இன்னும் அந்த ட்ரையல் ஃபேஸில் போயிட்டுருக்குறோம். இப்போ 2 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் வந்து ஜீன் தெரப்பியில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த மரபணுவே போய் அந்த லெவலில் போய் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஜெனட்டிக் ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். அது எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்பர் காஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கரெக்ட் பண்ணுற சிசர் மாதிரி வச்சுக்கோங்க, கத்திரி மாதிரி. அதை வச்சு அவங்களோட சொந்த அணுக்களை வெளியில் எடுத்து பேஷண்ட்டோட மரபணுக்களை வெளியில் எடுத்து நான் லேபில் அதை கரெக்ட் பண்ணி திரும்ப பேஷண்ட்டுக்கே நான் வந்து கரெக்ட் பண்ணி உள்ளே கொடுப்பேன். அதுதான் வந்து ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரையலில் நல்ல அவுட்கம் வந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதில் என்ன இன்னும் நம்ம அது ஸ்டடி ஃபேஸில் இருக்கிறதுனால முழுசாக அதை நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அது ரொம்ப அதிகமாக இப்போ பயன்படுத்த முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கான காஸ்ட்டு விலையும் அதிகம், பிற்காலத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஹீமோஃபீலியாவோட ட்ரீட்மெண்ட் அதோட சிகிச்சையோட முறைகள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
சிகிச்சை முறைகள் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னோன்னா எப்பயுமே நம்ம வந்து ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர்ன்னு தான் சொல்லுவோம். ஹீமோஃபீலியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு மரபணு சார்ந்த நோயினால் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பேஷண்ட்டை வந்து நம்ம முழுமையாக வந்து நம்ம கேர் கொடுக்கணும். அதனால தான் அது ஹீமோஃபீலியா பேஷண்ட் கேர்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டயக்னோஸ் சீக்கிரமாக பண்ணி டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்திலே வந்து இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி மரபணு சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஹீமோஃபீலியான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவங்களுக்கு வேறு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபேக்டர் 8 இல்லை அந்த ஃபேக்டர் 9 நம்ம வந்து கொடுக்கறது தான் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட், ஃபேக்டர் 8 or ஃபேக்டர் 9. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம மெடிக்கல் சயின்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. நம்மளோட மருத்துவத்துறை வந்து ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ண போய் இப்போ நம்ம வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம், எக்ளூசிவ்மேப், அந்த மாதிரி நிறைய மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேக்டர் 8 கொடுக்குறோம் இல்லைங்களா ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துடும் அவங்க உடம்புல. அவங்களுக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுட முடியாது, ஏன்னா ரத்தம் கசிஞ்சு உயிர் ஆபத்தாயிடும். ஸோ இப்போ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்ததுனால கொஞ்சம் அதனோட ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு கவனிப்பு கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்குது. இதுக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி அந்த மரபணுவே போய் சரி பண்ணுறது ஜீன் தெரப்பி தான் வந்து இப்போது நல்ல ரிசர்ச் ஃபேஸில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து அது நல்லபடியாக வந்ததுன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது உதவியாக இருக்கும். டெர்ஷரி கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜாயிண்ட் பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி இப்போ அவங்களுக்கு அந்த மூட்டில் வந்து ரத்தம் கசிஞ்சு மூட்டே வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்பயும் நம்ம வந்து கம்ப்ளீட் கேர் கொடுத்து அவங்கள நம்ம சரியாக்கலாம் சர்ஜரி மூலயமா. ஸோ இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணி அந்த மூட்டை வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி மூட்டை அவங்க நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மனநோய் சம்மந்தப்பட்ட ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம காலையில் எந்திரிக்கிறது பண்ணுறது சாதாரண ஒரு காரியம் கூட ஹீமோஃபீலியா பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்தியாகி மனநோய்க்கு தள்ளப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்க அந்த பருவத்தில் நீங்கள் பார்த்து காலேஜ் பிள்ளைங்க அப்படின்னா மற்ற பிள்ளைங்களோட நம்மள ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. நம்மளால் அவங்கள அளவுக்கு ஓடி விளையாட முடியாது, அது செய்ய முடியாது. அப்போ பிள்ளைங்களுக்கே அந்த மனசில் வந்து அது ஒரு பாதிப்பு அடைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கு, அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட், மனநோய் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த கவுன்சிலிங் மாதிரி தெரப்பி மாதிரி அந்த சப்போர்ட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். பேரண்ட்ஸ்க்கும் நல்ல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் தெரப்பி கொடுக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் வந்து அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம், அதாவது 1960கள் 70கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரத்தம் மட்டுமே எடுத்து ரத்தமாக கொடுக்கறது தான் வந்து அப்போ வந்து இதுக்கு வழியாக இருந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் 8 or 9 அது எல்லாமே நம்ம பிளட்டில் தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு நார்மலான ஒருத்தவங்கிட்டேருந்து ரத்தத்தை எடுத்து வெறும் ரத்தமாகவே அப்படியே ஹீமோஃபீலியா பேஷண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவ்வளோதான் வந்து ஆப்ஷன் இருந்தது. அப்புறம் பின்னாடி இந்த ஒரு 90களில் அப்படி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னா நம்மளோட ரத்தத்தை முழுசாக எடுத்து அதுலேருந்து பிரித்து பிளாஸ்மா மட்டும் நம்ம கொடுக்கறது, அது பிளாஸ்மா தெரப்பி. அடுத்து இப்போ ரீசண்ட் அட்வான்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்துருச்சு சயின்ஸ் ரிசர்ச்சில். இப்போது பிளாஸ்மா நம்மளோட உடம்புலேருந்து பிளாஸ்மா இப்போ ரத்த தானம் செய்கிறாங்க இல்லைங்களா, டொனேஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த ரத்தத்துலேருந்து டோனர்ஸ் கிட்டேருந்து எடுத்து பிளாஸ்மாவை நம்ம வந்து கம்பெனிலே மேனுஃபேக்சர் பண்ணலாம், வெறும் ஃபேக்டர் 8 மட்டும். அதுதான் லயோஃபிலைஸ்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 8 எங்கெல்லாம் இருக்குன்னா இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தான் வந்து நம்மளோட மெயின் ட்ரீட்மெண்ட் சென்டர் பாண்டிச்சேரிக்கு. அடுத்து நம்மளோட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் வந்து ஃபேக்டர் 8 நம்மக்கிட்ட அந்த பவுடர் ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ யாரெல்லாம் ஹீமோஃபீலியா பேஷண்ட்டாக அவங்களுக்கு ரத்தம் கசியுது, நான் சொன்ன மாதிரி முட்டை வீங்கும், சில நொடியிலே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபேக்டர் 8 வந்து செலுத்திக்கலாம். பவுடர் ஃபார்ம்லேயே இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்ததுனால முழுசாக ரத்தம் மாற்றலாம் பண்ண தேவையில்லை, வெறும் அந்த ஃபேக்டர் எடுத்து அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டு பேஷண்ட்டுக்கு கொடுத்துடலாம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சர்ஜரிக்கு பண்ண போகிறோம் அவங்களுக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னா அவங்களுக்கு ஃபேக்டர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சர்ஜரிக்கு எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அந்த சர்ஜரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஹீமோஃபீலியா பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் கேர்ஸ்லாம் எடுக்கணும் டாக்டர் முன்னாடி? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளான்டு சர்ஜரி பிளான் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் செய்கிற அந்த மருத்துவருக்கும் சரி, அந்த மயக்கம் கொடுக்குற மைக்ரோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் வந்து அனசிஸ்ட்டுக்கும் வந்து தெரியணும் இவங்க வந்து ஹீமோஃபீலியா பேஷண்ட்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எனக்கு ஹீமோஃபீலியா ப்ராப்ளம் இருக்குது. தெரியாதவங்கள வந்து
நம்ம அந்த டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, பிளட் டெஸ்ட் பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு அடுத்து வந்து அந்த லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த ஃபேக்டர் அசைன் நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எத்தனை சதவீதம் குறைபாடு இருக்குன்றத நான் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பேன். இப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% 80% அவங்களுக்கு நார்மலாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நான் வந்து சர்ஜரிக்கு ஆப்ரேஷனுக்கு என்னால் எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபேக்டர் 8 பவுடர் ஃபார்ம்லேயே இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷனாக கொடுத்து அவங்கள வந்து 80 to 100% கரெக்ட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து ஒரு வேளை ரத்தப்போக்கு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நான் அந்த சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து அதுக்கு தயாராக இருப்பாங்க. ரத்தத்தெல்லாம் வாங்கி வச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. ஒரு வேளை பேஷண்ட்டுக்கு வந்து ரத்தப்போக்கு ஆச்சுன்னா நார்மலாக இருக்கிறவங்களோட இவங்களுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ரத்த மாற்று பண்ணுறதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஹீமோஃபீலியா இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஹீமோஃபீலியா பேஷண்ட்ஸ் கேர், ஏன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து நம்ம மேலே நம்மளை சார்ந்து இருப்பாங்க, பெற்றோர்களை சார்ந்து இருப்பாங்க, குடும்பத்தில் மற்றவங்களோட அந்த ஒரு ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு சமுதாயமாகவே நம்ம வந்து அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஒரு அவேர்னஸ் வரணும். இந்த விழிப்புணர்வு வந்து டீச்சர்ஸ்க்கு தெரியணும். பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிக்கிறது நல்லது. என் குழந்தைக்கு வந்து ஹீமோஃபீலியா இருக்குது, அந்த கார்டு ஒன்று வந்து கொடுப்போம் ஹீமோஃபீலியா பேஷண்ட்ஸ்க்கு, அதை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வச்சுக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. அப்போ தான் டீச்சர்ஸ்க்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கு அப்போ தான் தெரியும், இப்போ இந்த பிள்ளை வந்து கீழே விழுந்துட்டா ஆபத்து, இந்த பிள்ளை இந்த மாதிரி எகிரி குதிச்சு வேகமாக குதிச்சுலாம் ஓடக்கூடாது, அந்த குழந்தைய பார்த்துக்கணும், ஒரு வேலை எதாவது ஆச்சுன்னா உடனே இட்டுட்டு போகணுன்றது கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த தனிப்பட்ட குழந்தைய வந்து ஒதுக்கி வச்சு நம்ம அந்த மாதிரி அவங்கள இது பண்ணக்கூடாது. அடுத்து வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் போகிறதுனால நான் சொன்ன மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அதை வந்து அவங்க கவனிக்கணும். பெற்றோர்களும் சரி, டீச்சர்ஸும் சரி, ஒரு சமுதாயமாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹீமோஃபீலியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து நம்ம எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகே டாக்டர், இதில் குழந்தைங்களுக்கு ஹீமோஃபீலியா இருக்கும்போது அவங்க என்னென்ன மாதிரி விளையாட்டுக்கள்லாம் விளையாடாமல் தவிர்க்கிறது நல்லது டாக்டர்? குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவங்களுமே ஹீமோஃபீலியா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, இந்த சிவியராக இருக்கிறவங்க வந்து பொதுவாகவே அவங்க ஜென்ரலாக பண்ணுற எந்த ஒரு செய்கையாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு மட்டும் கிடையாது, வேலையாக இருந்தாலும் நார்மலான வேலையை தான். நான் அது 1% கீழே இருக்குன்னு சொன்னேன், அவங்களுக்கு வந்து சிவியர் தான் அவங்களுக்கு. அப்போ நம்ம நார்மலாக இப்போ சேர்லேருந்து விட்டு எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, அவங்களால சேர்லேருந்து விட்டு எழுந்திரிச்சாலும் திடீர்னு மூட்டு வீங்கும். அதுக்கு காரணமே நம்ம சொல்ல முடியாது. அந்த சின்னதாக அந்த நம்மளோட மூட்டு நகர்றது கூட அவங்களுக்கு ரத்தம் கசியுது. புரியுதுங்களா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பீச்சில் வந்து அந்த பாறை மேலே ஏறி நின்று இன்னொரு பாறைக்கு நவுந்து இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மூட்டு வீங்கி ரத்தம் கசிஞ்சு அப்புறம் அவங்க நம்மளோட அவசர சிகிச்சைக்கு வந்தாங்க. அரசு பொது மருத்துவமனையில் நம்ம வந்து இந்த ஃபேக்டர் கொடுத்து அதை சரி பண்ணோம். அதனால் அவங்க வந்து பொதுவாகவே அவங்க தன்னோட என்னென்ன செய்கிறாங்களோ ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹெவியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்யக்கூடாது. இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஸ்போர்ட்ஸு, அதிகமாக ஜம்பிங்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எதுவுமே வந்து ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு உடற்பயிற்சியாக பேசிக்காக பண்ணணும் இல்லைங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங், யோகா, சைக்கிளிங், இப்போ இந்த மாதிரி மைல்டான ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசிலையும் ஸ்ட்ரென்த் பண்ணும், நம்மளோட தசைகளையும் அது வந்து உறுதிப்படுத்தும், எலும்புகளும் ஓரளவுக்கு உறுதியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ நீங்கள் வந்து ரன்னிங் ஓடுறது, மேலே மவுண்டன் ஏறுறது, இது மாதிரி கிளைம்பிங் போவாங்க, இந்த மவுண்டன்ஸ் மேலே மலைப்பகுதி மேலே ஏறி நடப்பயணம் போகிறது, இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக தவிர்த்தாகணும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபேக்டரும் கிடைக்காது. ரத்த கசிஞ்சாய் முட்டு வீங்கினா உயிருக்கே அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஓகே டாக்டர், உணவில் எந்த விதமான கவனம்லாம் தேவை டாக்டர்? பொதுவாக உணவுன்றது எல்லாருமே கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்றது நல்லது தான். இவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். கூட பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் கசிகிறதுனால அவங்க உடம்பு விட்டு ரத்தம் போயிட்டே இருக்கும். அதுக்கான அதை ஈடுபடுத்துகிற அளவுக்கு அவங்க வந்து உணவு எடுத்துக்கணும். அயர்ன் சத்து அதிகமாக இருக்கிற, பொதுவாக நான் இந்த ரத்த சோகைக்கு சொல்கிறது தான் அதே தான், கீரை வகைகள், அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா இந்த ஆட்டோட ஈரல், இதிலெல்லாம் அவங்களுக்கு அயர்ன் சத்து அதிகம். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ரத்த கசிவே போனாலுமே உடம்புல இருக்கிற ரத்தம் கொஞ்சம் அதிகமாக சுரந்து அதுக்கு கரெக்ட் ஆகிடும். காய்கள், அப்புறம் பழங்கள், பேரிச்சம்பழம், அது மாதிரி, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் இந்த மில்லட்ஸ், இந்த ராகி, அதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக உள்ள இந்த திராட்சை, ஆரஞ்சு, நெல்லிக்காய், நம்மளோட உணவில் வந்து நெல்லிக்காயில் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க உணவில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த நோயை வந்து தடுப்பதற்கான வழிகள் ஏதாவது இருக்கா?
தடுப்பதற்குன்னு அதாவது இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம், ஆனா சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வராம கூட இருக்கும், நடுவுல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா? இது அந்த மாதிரி அதுதான் நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக நம்ம மெடிக்கலாக ட்ரீட் பண்ணி இது வராமல் தடுத்து அப்படிலாம் இதில் ஹீமோஃபீலியாவில் பண்ண முடியாது, மரபணு சார்ந்ததுனால. ஆனால் நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தை பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கவுன்சிலிங் டெஸ்டிங் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இருக்குது, அவங்க கேரியராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜீன் டெஸ்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருது. அப்போ அவங்களோட வீட்டுக்காரையும் நம்ம வந்து அவரோட மரபணுவையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவரு நார்மலாக இருக்காரு, இல்லை அவருக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கா. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா நான் தான் சொன்னேன், சொந்தத்தில் இருந்தால் பொதுவாக இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹீமோஃபீலியா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹீமோஃபீலியா இருக்குன்னா அவங்களோட அம்மா, சித்தி, அது மாதிரி நீங்கள் வந்து அந்த அக்கா, அந்த சொந்தத்தை எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ் ஜீன், அந்த மரபணு கேரியராக இருப்பாங்க. அப்போ அந்த ஆண் வந்து அவங்க சொந்தம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை சொல்கிறேன், இப்போ அவரையும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவருக்கு வந்து அந்த சொந்தத்துலேருந்து வந்திருக்கோம் இல்லைங்களா, அவருக்கு ஜீனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர குழந்தைக்கு வராமலாம் நம்ம வந்து இன்னும் நம்ம அந்த அளவுக்கு சயின்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஓகே டாக்டர், டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாதிரி கவனம்லாம் இருக்கணும் டாக்டர்? டே டு டே லைஃப் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து இப்போ ஹீமோஃபீலியா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டல்லையுமே ஹீமோஃபீலியா ரெஜிஸ்டர் இருக்குது. எத்தனை பேஷண்ட்ஸ் பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருக்கிறோம், ஜிப்மர்லுமே ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ தற்போதைக்கு பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு சப்போர்ட் வந்து நம்ம ஹீமோஃபீலியா ஃபெடரேஷன், அவங்க ஒரு என்ஜிஓ மாதிரி, பட் அவங்களோட சப்போர்ட்டும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட சேர்ந்து அவங்க ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்போம். அவங்க தன்னை இப்போ அவங்க ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆகிடுது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அவங்களால சொல்ல முடியலன்னா அவங்க கார்டு வச்சு இவங்களுக்கு ஹீமோஃபீலியா இருக்குது. சில சமயம் அவங்களால வந்து அதை சொல்லக்கூட நிலைமையில கூட இருக்க மாட்டாங்க, அவ்வளோ வலியோட வரக்குள்ள கார்டை மட்டும் நேராக எங்ககிட்ட காமிப்பாங்க. கார்டை பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே அந்த கார்டு கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு இருக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணோட சகோதரனுக்கு இருக்கு, அப்போ ஒருவேளை எனக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்போ என்கிட்ட வந்தால் நான் கேரியராக இருப்பேன், அடுத்து என் பிள்ளைக்கு வர வாய்ப்பு இருக்கு, அப்போ போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். என் ஃபேமிலியில் அது இருக்கு, எனக்கும் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு வேளை இருந்தால் என் குழந்தைக்கு இருக்கா, பார்த்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரத்தம் கசியுதுன்னா அப்படியெல்லாம் விட்டுடக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படிலாம் விடக்கூடாது. ஏதோ நம்மளுக்கு தெரியுதா உடனே வந்து மருத்துவர் அணுகி என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற டெஸ்டிங்கில் வந்து எல்லாமே நம்ம ஆரம்ப கட்டத்திலே ஓரளவு எல்லாமே சுலபமாக கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்மெட் போடணும் கண்டிப்பாக. எங்கே வாக்கிங், சைக்கிளிங், 2 வீலர் போகிறதுல ஹெல்மெட், அப்புறம் அந்த நீ பேடுன்னு சொல்லுவோம், அந்த மூட்டுக்கு வந்து அந்த பேடு மாதிரி வச்சு சைக்கிளிங் போகிறவங்களாம் கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, பொதுவாக அவங்க அதை கட்டிக்கிறது நல்லது. அப்போ வந்து இந்த மாதிரி அடிப்படாமல் காயம்படாமல் இருக்கும். அடிக்கடி கரெக்டாக அந்த அப்பாயின்மெண்ட் போயிட்டு அவங்க அந்த ஃபேக்டரை செலுத்திக்கணும். அது வந்து இப்போ ஃப்ரீ தான். இந்த ஃபேக்டர் வந்து எதுவுமே நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஜிப்மர் நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையுமே இது 100% ஃப்ரீ. இது வந்து நம்ம அரசாங்கத்தோட ஒரு பாலிசினால நம்ம இதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதனால அதை வந்து அவங்க கரெக்டாக அந்த டைம் ஸ்கெடியூல் என்னைக்கு சொல்கிறோமோ அப்போ வந்து போட்டுக்கணும். அதை போடாமல் விடுறது வந்து ஒரு தவறு. அதே மாதிரி அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது கரெக்டான அது குறிப்பிட்ட நேரத்தில் அந்தந்த டைமில் வந்து அதை கரெக்டாக டெஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்து அந்த ஹீமோஃபீலியா பேஷண்ட்க்கு திடீர்னு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ள முதலுதவி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த மூட்டில் தான் அந்த ரத்த கசிவு ஏற்படும். இல்லை ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, கையில் ஏதோ ஒரு கீறிட்டாங்க, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. பொதுவாக ஹீமோஃபீலியா பேஷண்ட் மட்டும் கிடையாது, பொதுவாக ரத்தம் கசியுது, ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல ரத்தம் கசியுதுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான். அப்போ ரைஸ்ன்னு சொல்லுவோம், RICE. அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் நல்லா அந்த காயப்பட்ட இடத்துல ப்ரெஷர். R ஃபார் ரைஸ், அந்த காலை தூக்கணும், தூக்கி மேலே வைக்கணும். ஐ ஃபார் ஐஸ் வைக்கணும். ஐஸ் பேக் வீட்டில் நம்மகிட்ட இருக்கும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஐஸ் கியூப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஐஸ் எடுத்து நம்ம ஒரு துணியில் சுருட்டி கூட அந்த காயம் மேலே வைக்கலாம். அடுத்து C வந்து கம்ப்ரெஷன், நல்ல அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர், ஐஸ் வச்சு நல்லா அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்து காலை தூக்கி மேலே வைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ RICE வந்து ரைஸ் வந்து இந்த ரத்தம் கசிவை உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்தும். ஐஸ் பேக் வச்சா உடனே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகணும். இப்போ ஹீமோஃபீலியா பேஷண்ட்னவே அவங்க வந்த உடனே நம்மளுக்கு அந்த ஃபேக்டர் 8 கொடுத்து அவங்கள அது அப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த ரத்தம் கசிறது நிற்கும். உடனே நாங்கள் வந்து அது அட்மிஷன் பண்ணி கொடுத்துருவோம் பேஷண்ட்டுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு அது நிற்கும். டாக்டர், இப்போது இந்த ஹீமோஃபீலியா பேஷண்ட்ஸ்க்கு அரசு வழங்கும் திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? உதவிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஃபேக்டர்ஸ் 8ம் ஃபேக்டர் 9ம் வந்து 100% இலவசமாக வந்து நம்ம அரசாங்கம் வழங்கி கொண்டு இருக்கிறது. ஜிப்மர் நான் சொன்ன மாதிரி நோடல் ஹெட் ஆஃபீஸ் ஜிப்மரில் தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அது தவிர நம்மளோட இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அரசு பொது மருத்துவமனையிலையும் நம்ம வந்து அவசர சிகிச்சை பிரிவில் அடிபட்டு வரவங்களுக்கு, இந்த மூட்டு வீங்கி வரவங்களுக்கு உடனடியாக நம்ம வந்து 100% அவங்களுக்கு வந்து ஃபேக்டர் தெரப்பி வந்து கொடுக்குறோம். இந்த ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதோட விலை வந்து அதிகம் தான். ஆனாலும் நம்ம அரசாங்கம் வந்து இந்த ஹீமோஃபிலியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இதை எடுத்து செய்கிறாங்க. இது கூட உதவியாக இருக்கிற இந்த மற்ற நிறுவனங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஹீமோஃபிலியா ஃபெடரேஷன் வந்து நம்ம புதுச்சேரியிலும் சரி கொஞ்சம் அவங்க ரொம்ப நம்மளுக்கு உதவியாக கூட நிற்கிறாங்க இந்த பேஷண்ட்ஸுக்காக. இது தவிர பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அது அதிகமான பாதிப்பு இருக்குது, எந்த ஸ்டேட்லலாம், இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா அந்த மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அந்த ஸ்டேட்ஸில் வந்து இது கொஞ்சம் அதிகம். தமிழ்நாடு இதெல்லாம் பார்க்கக்குள்ள அங்கே இன்னுமே அது ஜாஸ்தி பேஷண்ட்ஸு. அதனால் அந்த ஸ்டேட், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது பாண்டிச்சேரி, அந்த பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்களை வந்து அந்த ஸ்க்ரீன் பண்ணுறது, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது, பேஷண்ட்டுக்கே தெரியாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டை கூட கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் எடுத்து நம்ம அரசாங்கம் வந்து கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே அதில் பாதிக்கப்பட்டவங்களை எடுத்து அவங்கள அந்த ரெஜிஸ்டரில் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கான இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு இலவசமாக போகணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் நிறையாவே வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஃபேக்டர் 8ம் ஃபேக்டர் 9ம் நம்ம வந்து 100% இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். இது தவிர பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு மூட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களால வந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த ஆக்டுக்கு பிரகாரம் இவங்களும் வந்து அதுக்குள்ளே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து ஹீமோஃபிலியா ஃபெடரேஷன் அப்போ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்லாம் சேர்ந்து இவங்களுக்காக மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் 2016 கீழே வந்து இவங்களும் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள அந்த குறைகளும் வந்து அவங்களுக்கு உள்ள அந்த அரசாங்கம் கொடுக்குற நிறைய அந்த சலுகைகள் வந்து இவங்களுக்கும் வந்து சேரும். இந்த அளவுக்கு நம்ம அரசாங்கம் வந்து ஹீமோஃபிலியா பேஷண்ட்ஸ்க்கும் அந்த நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. எப்போ வந்து இந்த ஹீமோஃபிலியா பேஷண்ட் வந்து உடனே டாக்டரை பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன் எப்போல்லாம் இருக்கும் டாக்டர்? நான் சொன்ன மாதிரி ரத்தம் கசிதுனாவே அவங்க உடனே வந்து பார்த்துறது நல்லது. சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தெரியுது புரியுது அப்படின்னா அவங்கக்கிட்டே ஃபேக்டர் கொடுக்கலாம் வீட்டில் போட்டு செலுத்திக்கிற மாதிரி. பட் நம்ம இன்னும் நம்மளோட இந்தியாவில் வந்து நம்ம அந்த அளவுக்கு இல்லை. பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட தான் வராங்க. ஏன்னா அந்த ஃபேக்டர்லாம் அது கரெக்டாக நம்ம அந்த டெம்பரேச்சரில் வச்சு அதை கரெக்டாக செலுத்தணும். அது நம்ம மக்களுக்கு அது ரிஸ்க்கு. அதனால் நாங்களே வந்த உடனே நம்ம வந்து ஃபேக்டரை போட்டு அதை அவங்களுக்கு சரி பண்ணிடுது. அதனால் ஹீமோஃபிலியா ஏற்கனவே இருக்குன்னு தெரிகிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் ரத்தம் கசிது கஷ்டமாக இருக்குன்னா உடனே அவங்களே வந்து கிட்ட உள்ள மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ நம்ம ஊர் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா டூரிஸ்ட் கூட போன தடவை நாங்கள் பார்த்த ஒரு பேஷண்ட் வந்து டூரிஸ்ட்டாக வந்தவர் நம்மளோட பீச்சில் தான் அந்த மாதிரி அந்த பாறையில் இங்கேருந்து குதிக்கக்குள்ளே அவருக்கு மூட்டு வீங்கிடுச்சு. அவர் ரொம்ப நல்லாவே வீங்கிடுச்சு. அவர் உடனே அவர் தெரியப்படுத்தி இங்கே நம்மளோட இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்தார். அவசர சிகிச்சை பிரிவில் கார்டை பார்த்தோம். உடனே அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஃபேக்டரி செலுத்திட்டோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஹீமோஃபிலியா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மற்ற நோய்கள், அதாவது டயபெட்டிக் இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்போது எல்லாம் இந்த மெடிசனும் சேர்த்து எடுக்கலாமா? அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மாத்திரையெல்லாம் கொடுப்போம். அது வந்து என்ன பண்ணணும்னா ரத்தம் வந்து கசியாமல் இருக்கும், ஐ மீன் கசிஞ்சிட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மருந்து, அது பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், உறையாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வரதே வந்து உள்ள கிளாட் போய் அடைக்கிறதுனால தான். மாத்திரையெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஹீமோஃபிலியா பேஷண்ட்டுக்கு நம்மளால செலுத்த முடியாது. அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் தான். பட் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த ஹீமோஃபிலியா பேஷண்ட்டுக்குன்னு தந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி நம்ம அவங்களுக்கு மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகே டாக்டர், இப்போது ஹீமோஃபிலியா நோய் இருக்கிறவங்களோட டெய்லி ரொட்டீன், அதாவது டெய்லி வேலைகளில் ரொம்ப முக்கியமாக இதை செஞ்சே ஆகணும், இதை நம்ம ஒமிட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனா எது டாக்டர்? எதுன்னு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு காலையில் எந்திரிக்கிறாங்க, பல்லு விளக்குறாங்களே வந்து அவங்க ஒரு சாஃப்டான ப்ரஷ் தான். எல்லாம் நம்மள மாதிரி ப்ரஷ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண முடியாது. இருக்கிற இந்த குழந்தைங்க ப்ரஷ்ஷு சாஃப்ட் ப்ரஷ்ஷு, ஏன்னா அந்த பல்லுலேருந்தே ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேகமாக படி ஏறுறது குதிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஐடி கார்டு போட்டிருக்கணும். வெளியில் போகிறாங்கன்னா ஹெல்மெட்டு, அந்த நீ பேடு அதெல்லாம் போட்டிருக்கணும்.
கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி காயம் ஏற்பட்டுருச்சுன்னா உடனே அந்த காயத்தை வந்து ப்ரெஷர் கொடுத்து ஐஸ் வச்சு அந்த கொஞ்சம் நிமிஷத்துக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி முதல் உதவி அந்த மாதிரி அவேர்னஸ்லாம் விழிப்புணர்வுலாம் வந்து பேஷண்ட்டுக்கு நம்மளே வந்து சொல்லிடுவோம். அவங்க ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்டர் ஆகுறாங்க இல்லைங்களா, அப்போ எங்கள்கிட்டே கவுன்சிலர் இருக்கிறாங்க. கவுன்சிலர் வந்து ஹீமோஃபீலியா பேஷண்ட்டுக்கு இது கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸுக்குமே இது வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ பொதுவாகவே அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ மூக்கில் உடனே ரத்தம் வருது, திடீர்னு விளையாடிட்டு இருப்பாங்க, ஒன்றும் அடியே பட்டிருக்காதான மூக்கில் ரத்தம் வரும் அப்படின்னக்குள்ள அவங்க உடனே அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வாக வந்துடணும் மருத்துவமனைக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஸோ த்ரூ மெடிசன் மூலியமாக இதை கண்ட்ரோலில் வச்சு பண்ணலாம், கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஹீமோஃபீலியா இதை பற்றி மக்களுக்கு வந்து என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் தான் பொதுவாக அது பார்த்து ஒரு சமுதாயமாக நம்மளோட பொறுப்பு. ஹீமோஃபீலியாவில் பாதிக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நார்மலான லைஃப்பை வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். முன்ன காலத்துலலாம் 1960 50 வந்து ஹீமோஃபீலியாவில் பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கையே வந்து கம்மியாக இருந்தது. அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே வந்து ஒரு 20 years தாண்டதே கஷ்டம், ஏன்னா மூளையில் ரத்தம். இப்போ அப்படி கிடையாது. மருத்துவம் பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து நம்மளோட மெடிசன் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்டவே வந்து ஒரு 70% வரைக்கும் அவங்கள வந்து நம்ம 70 years 80 years 80 வயசு நார்மல் ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் அளவுக்கு நம்மளால அவங்களுக்கு கொண்டு வர முடியும். நான் சொன்ன மாதிரி இந்த கேர் தான் அவங்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியமான அந்த கேரு. அவங்களுக்கே ஒரு மன உளைச்சல் இருக்கும். பெற்றோர்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை எட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அது அவங்களுக்கு ஒரு மனசோர்வு இருக்கும். அது சொந்தக்காரங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். அவங்கள ஒதுக்கி பேசுறதோ இல்லை அவங்கள வேற மாதிரி வித்தியாசமா நம்ம வந்து ஒதுக்கி நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அது நம்ம கூட இருந்து பண்ணணும். நீ போய் டெஸ்ட் பண்ண, நீ அடுத்து போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் அவன் கூட வரேன், அந்த மாதிரி. அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அந்த குழந்தைக்கு அடிப்பட்டா உடனே என்ன செய்யணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து தன்கிட்ட படிக்கிற பிள்ளைகள்ல எந்த பிள்ளைக்காச்சும் ஹீமோஃபீலியா பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஸ்கூல்லையும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க நீங்கள் போகிற சென்டரில். ஒரு வேளை அந்த இப்போ ஒரு டீனேஜில் இருக்க பசங்க காலேஜ் பசங்களுக்கு அந்த ஒரு மன உளைச்சல் வந்துடும், மற்றவங்கள மாதிரி நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்னுக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு கவுன்சிலிங்கு கேர் கொடுக்கறது இது எல்லா லெவல்லையுமே இருக்குது. இதை மீறி மூட்டால் பாதிக்கப்பட்டு மூட்டையை யூஸ் பண்ண அளவுக்கு முடியாமல் போகிறவங்களுக்கு வந்து அந்த சர்ஜரி நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கும் வந்து நம்ம சமுதாயத்தில் சமமாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவங்களும் நம்ம கொடுத்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்றைக்கு ஹீமோஃபீலியா மற்றும் அதன் சிகிச்சைகள் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி.